பெண்களே திருமாங்கல்யம் மாற்றும் பொழுது ஒரு விஷயத்தை கவனிச்சிடுங்க, நேரத்தை மறந்துடாதீங்க. திருமணமான ஒரு பெண் கழுத்தில் அணியும் தாலி கயிறு என்பது வெறும் மஞ்சள் பூசப்பட்ட நூல் அல்ல. அது ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை, ஒரு உறவின் உயிர். நம் தமிழ் கலாச்சாரத்தில் இந்த தாலி என்பது ஒரு புனித சக்தியாகவே பார்க்கப்படுகிறது. அதனால்தான் ஆண்டில் ஒரு முறை, குறிப்பாக தெய்வ சக்தி கொண்ட சிறப்பு நாட்களில் அதை மாற்றும் மரபு இன்றும் பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த வருடம் மே 8ஆம் தேதி வியாழக்கிழமை ஒரு சுப முகூர்த்த நாளாக கருதப்படுகிறது. அன்று தாலி கயிறு மாற்றுவது குடும்ப நலன், கணவன் நலன், செழிப்பு ஆகியவற்றுக்கான புனித வழிபாடாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஜோதிட ரீதியாகவும் நேரத்தின் சிறப்பை அடிப்படையாக கொண்டும் தாலி மாற்ற நல்ல காலமாக அமைந்திருக்கிறது. இன்றைய சுப நாளில் காலை 7:15 மணி முதல் 8:45 மணி வரை தாலி கயிறு பெருக்க சிறந்த நேரமாக பரிந்துரைக்கப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் மதியம் 12:45 முதல் 1:45 அல்லது மாலை 4:15 முதல் 5:30 மணி வரையும் பெருக்கலாம். இந்த நேரங்களில் பெருக்கப்படும் தாலி குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி, அமைதி, வியாபார வளர்ச்சி போன்ற பல நன்மைகளை அள்ளித்தரும் என நம்பப்படுகிறது. தாலியில் பூசப்படும் மஞ்சளில் அம்மனின் ஆசி இருக்கிறது என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த தாலி கழுத்தில் கட்டும் தருணத்தில் அந்த நம்பிக்கையோடு வீட்டில் உள்ள அதிர்வலைகள் பரவுகின்றன. பெருக்கப்படும் கயிறு கணவன் மனைவி உறவின் பாசத்தை இன்னும் வலுப்படுத்தும். கணவன் நோயின்றி வாழ பெண்கள் தாலியை பக்தியோடு அணிகின்றனர் என்பது இதன் ஆன்மீக விழிப்புணர்வு. தாலி பெருக்கும் போது அதனை முதலில் பெரியவர்களிடம் வைத்து ஆசி பெறுவது மரபு. பின்னர் தாலியை கட்டும் பொழுது கணவன் அருகில் இருப்பது வழக்கம். சிலர் தாலியை அவர்தான் பெருக்கி தரும் வழிபடும். இது தாலி கயிற்றின் பாசக்கோட்டை உறுதிப்படுத்தும் ஒரு வழிகாட்டி. பெருக்கும் போது கணவரின் முகத்தையே முதலில் பார்ப்பது அருள் பெருக்கும் நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது. இன்றைய சிறப்பு நாளில் பெண்கள் புதிய புடவை அணிந்து சந்தோஷத்துடன் தாலியை பெருக்கி வீட்டுக்கே புதிய ஒளியை கொண்டு வருகிறார்கள். அன்றைய தினம் தாலியுடன் சேர்ந்து குடும்ப உறவுகளும் புதுப்பிக்கப்படுகிறது போல் உணர்த்தப்படும். இது ஒரு ஆன்மீக வழிபாடும் வாழ்வின் புதிய பக்கம் தொடங்கும் தருணமுமாகும். இவ்வாறான ஒரு நாள் வருடத்தில் ஒரு முறை வரும்போது அதை சிறப்பாக கொண்டாடுவது குடும்ப நலனுக்கே உதவியாக அமையும். தாலி என்பது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற பாசம், நம்பிக்கை, மரபு, தெய்வீக ஆசி, கணவனின் நிம்மதி, குழந்தைகளின் எதிர்காலம் இவையெல்லாம் அந்த மஞ்சள் நூலில் பின்னப்பட்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் ஒளி தரும் நாள்தான் இன்று. ஆனந்தத்தையும் அருளையும் கொண்ட ஒரு சிறப்பு முகூர்த்தம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.